அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். وعن أنس بن مالك رضي الله تعالى عنه أنه قال كان رسول الله صلى الله عليه وسلم إذا دخل رجب قال اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان. رواه الطبراني. آمنا بالله صدق الله مولانا العلي العظيم صدق رسوله النبي الكريم. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. பெரன்புக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான ரஜபு மாதம் அதனுடைய 2ஆம் பிறையில புனிதமான இந்த வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லோரும் இங்கே குழுமி இருக்கிறோம். இம்மாதத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் நிறைந்த பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் தந்தருள்வானாக. நாம் நிறைவேற்றுகிற வணக்க வழிபாடுகள் அமல்களை எல்லாம் கபூல் செய்து பொருந்தி கொண்டு நம் எல்லோருடைய வாழ்க்கையிலேயும் நிம்மதியையும் மன அமைதியையும் தந்தருள்வானாக. நம்மிலே உயிரோடு உள்ளவர்கள், இறந்து விட்டவர்கள் அத்தனை பேருக்கும் நரக விடுதலை அளித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அல் ஆலா உயர்ந்த சுவனபதியை தந்தருள்வானாக. வாழும் காலமெல்லாம் பரிசுத்த முஸ்லிம்களாக வாழ்ந்து உலகிலிருந்து நாம் விடைபெறுகிற போது செஹத் சலாமத் ஆஃபியத்தோடு, நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு, உத்தம சத்திய மூமின்களாக அல்லாஹுவை சென்று அடைகிற அரும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்தினர் சந்ததிகள் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். புனிதமான ரஜபு மாதத்திலே நாம் குழுமி இருக்கிறோம். புண்ணியமான மாதம். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினார்கள், ஹீரத்துல்லாஹி மினஷ் ஷுஹூர் ஷஹ்ரு ரஜப். 12 மாதங்களிலே அல்லாஹுக்கு பிரியமான, அல்லாஹ்வால் தேர்வு செய்யப்பட்ட மாதம் இந்த ரஜபு மாதம். வஹுவ ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹுடைய மாதம். மன் அல்லம ஷஹரல்லா ரஜப், அல்லாஹுடைய மாதமாகிய ரஜபை யார் கண்ணியப்படுத்துகிறாரோ, கௌரவப்படுத்துகிறாரோ, ஃபக்கத் அல்லம அம்ரல்லா, அல்லாஹுவையே கண்ணியப்படுத்தவராக ஆகிறார். வமன் அல்லம அம்ரல்லா, அல்லாஹுடைய உத்தரவுகளை எல்லாம் கண்ணியப்படுத்தியவர். அதுகலகு ஜன்னாத்தி நயீம், அல்லாஹ் அவரை ஜன்னாத்து நயீமிலே பிரவேசிக்க செய்வான். வஅவுஜபலகு ரிதுவானஹுல் அக்பர், தன்னுடைய மிகப்பெரிய திருப்பொருத்தத்தை அல்லாஹ் அவருக்கு அவசியமாக்கி விடுவான் என்று அன்னலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளுரைத்த ஹதீஸ் பைஹகி போன்ற கிதாபுகளிலே பதிவாயிருக்கிறது. அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, அடுத்தடுத்து புனிதமான மாதங்கள் நம்மை அடையவிருக்கின்றன. ஷாபான், ரம்ஜான். அந்த மாதங்களுக்கு கட்டியம் கூறக்கூடியதாகத்தான் இந்த ரஜபு மாதம் திகழ்கிறது. இப்போதிருந்தே நாம் புனித ரமதானை நினைவு கூற வேண்டும், வரவேற்க தயாராக வேண்டும் என்கிற அடிப்படையில
புனித ரஜபு மாதத்தில பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு துஆ செய்வார்கள். ரஜபு மாதம் பிரவேசித்து விட்டால், நுழைந்து விட்டால், எங்கள் இறைவா, ரஜபு ஷாபான் மாதத்திலே எங்களுக்கு பரக்கத்து செய்வாயாக, புனித ரமதானை எங்களை அடைய செய்வாயாக என்று அவர்கள் துஆ கேட்பார்கள் என அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். மிக முக்கியமான ஹதீஸ். அருமை பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த ஹதீஸை சங்கைமிகு உலமா பெருமக்கள் இன்றைய தினங்களிலே உலகம் பூராவும் ஹதீஸை பரப்புரை செய்தவாறு இருக்கிறார்கள். எல்லோரும் அந்த துஆவை கேட்டு வாழ்விலே அருள் வளம், பொருள் வளம் அத்தனையும் பெற வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கில உலமா பெருமக்கள் மக்களுக்கு இந்த ஹதீஸை எத்தி வைத்தவாறு இருக்கிறார்கள். அன்பான பெருமக்களே, பரக்கத், பலமுறை பரக்கத்து பற்றி நாம் பேசியிருக்கிறோம், விவாதித்திருக்கிறோம், மன மேடைகளிலே பிரஸ்தாபித்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே பரக்கத் தேவைப்படுகிறது. செல்வத்திலே, உடல் ஆரோக்கியத்திலே, குடும்பத்திலே, உணவு வகைகளிலே, பொருளாதாரத்திலே, இப்படி ஒவ்வொன்றாக நாம் எடுத்துக்கொண்டே போகலாம். அந்த பரக்கத்தை நாம் அல்லாஹ்விடத்தில் தான் கேட்டு பெற வேண்டியிருக்கிறது. பலர் வாழ்க்கையிலே பரக்கத்தை இல்லாததின் காரணமாக துன்பப்படுகிறார்கள், துயரப்படுகிறார்கள், திவாலாகி விடுகிறார்கள், பல்வேறுபட்ட மன உளைச்சல்களுக்கு ஆளாகிறார்கள். அந்த நிலையிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டும். இந்த துஆவை நாம் கேட்டவாறு இருக்க வேண்டும். அப்படி பரக்கத்து நமக்கு கிடைக்க வேண்டுமானால் நாம் எப்படி நடந்து கொள்வது, இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கையை எப்படி சீர்திருத்திக் கொள்வது? பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தேவையான ஆலோசனைகளை நம்மிடையே பகிர்ந்திருக்கிறார்கள். நம்முடைய பெற்றோர் உற்றாரை நல்ல முறையில் நாம் மதிக்க வேண்டும். அவர்களோடு நாம் சேர்ந்து வாழ வேண்டும். உறவோடு இணைந்து வாழ்ந்தோம் என்றால் அல்லாஹ் நமக்கு நிறைந்த பரக்கத்து தந்தருள்வான். நம்முடைய பெற்றோர் உற்றார் சிரமப்படுகிற போது அந்த சிரமத்திலே பங்கெடுக்க வேண்டும். பொருளாதார உதவி செய்ய வேண்டும். அவருடைய வாழ்வாதாரங்களுக்கு வழிவகை செய்ய வேண்டும். நமக்கெனவென நாம் இருக்கவே கூடாது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அறிவிப்பு செய்கிறார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், மன் சர்ரஹு ஐ யுப்ஸத லஹு ஃபி ரிஸ்கிஹி, ஒருவருடைய ரிஸ்க் விஸ்தரிக்கப்பட வேண்டுமானால், அது அவருக்கு மகிழ்ச்சியை தருமானால், அவ் யுன்ஸலஹு ஃபி அஸ்ரிஹி, அவருடைய ஆயுளும் அதிகரிக்கப்பட வேண்டுமானால், அது அவருக்கு மகிழ்ச்சியை தருமானால், பல் யஸில் ரஹ்மஹு, தம்முடைய உற்றார் உறவினரோடு அவர் ஒட்டி வாழட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவீன்றதை அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு எடுத்துரைக்கிறார்கள். இந்த இரண்டு பாக்கியங்களும் கிடைக்கும். உறவினர்களோடு நாம் இணைந்து வாழ்வதனால், அவர்களுடைய இன்ப துன்பத்திலே பங்கெடுப்பதனால் நமக்கு இரண்டு பாக்கியங்களும் கிடைக்கும். நம்பர் 1, நம்முடைய ரிஸ்கிலே விஸ்தீரணம் கிடைக்கும். நம்பர் 2, நம்முடைய ஆயுள் நீட்டிக்கப்படும். இந்த இரண்டுமே மிக முக்கியமான விஷயம் அல்லவா? சற்று யோசித்து பாருங்கள். யுபுசத்து என்றாலே அதனுடைய விளக்கம் அல் பரக்கத்து ஃபீஹி, ரிஸ்கிலே பரக்கத். யுன்ஸ என்றால் நம்முடைய ஆயுளிலே பரக்கத். எப்படி ஆயுளிலே பரக்கத்? அல்லாஹ் நம்முடைய தேகத்திலே தேக சக்தியை கொடுத்து விடுவான், நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து விடுவான். நீண்ட ஆயுள் பெறுவோம் என்பது மட்டுமல்ல, அந்த நீண்ட ஆயுள் பெறுகிற போது திடகாத்திரமான மேனியோடு நாம் வாழ்வோம். அதுதானே முக்கியம். இன்றைக்கு அதுதானே மிக முக்கியம். நீண்ட காலம் வாழ்ந்து என்ன பயன்? நாம் பலகீனர்களாக ஆகிவிடக்கூடாது, இயலாதவர்களாக ஆகிவிடக்கூடாது, நம்மால் பிறருக்கு துன்பம் ஏற்பட்டு விடக்கூடாது என்கிற கவலை, ஆழ்ந்த கவலை அத்தனை பேருக்கும் இருக்கிறதா இல்லையா? இந்த நிலை இருக்காது. நம்முடைய உடம்பிலே அல்லாஹ் உடல் சக்தியை கொடுப்பான். நம்முடைய இறுதி மூச்சு வரை
திடகாத்திரமாக வாழ்கிற பாக்கியத்தை தருவான். அதற்கு சதகாக்கள் வழிவகுக்கும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பான பெருமக்களே, எனவே நாம் குறிப்பாக பரக்கத்தை நாம் கேட்கிறோமே, அந்த பரக்கத்து எப்படி நமக்கு கிடைக்கும், அதற்கான வழிவகைகள் என்ன, ஆலோசனைகள் என்ன என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நமக்கு அடையாளம் காண்பித்திருக்கிறார்கள். அந்த அடையாளங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது ஒரு விஷயம், நம்முடைய குடும்பங்களிலே நாம் உணவு உண்ணும்போது சேர்ந்து உணவு உண்ண வேண்டும். அதில் நிறைந்த ஒரு பரக்கத்து இருக்கிறது. இன்றைய காலம் மாறிவிட்டது. அவரவர் என்ன செய்கிறார், கிச்சன் சென்று தமக்கான உணவை எடுத்துக்கொண்டு தனியே அமர்ந்து சாப்பிட்டு விட்டு பசியாறிக் கொள்கிறார். இதை நாம் பார்க்கிறோம். ஒரு காலத்திலே கூட்டு குடும்பமாக நம்முடைய மக்கள் வாழ்ந்தார்கள். பிறருக்காக எதிர்பார்த்தவாறு இருப்பார்கள். வெகு நேரம் எதிர்பார்க்கிற சூழ்நிலை இருக்காது. நமக்காக எதிர்பார்ப்பார்களே என்கிற எண்ணத்தில எல்லோருமே ஒன்று கூடி விடுவார்கள். அனைவரும் அமர்ந்து ஒரே சகனிலே சாப்பிட்ட நடைமுறையெல்லாம் இருந்தது. ஒரே சகனிலே சாப்பிடுவதில் நிறைந்த ஒரு பரக்கத்து இருக்கிறது. குடும்ப ரீதியாக கூட நாம் ஒரே சகனிலே சாப்பிடலாம். சில ஊர்களிலே விருந்தோம்பலிலே சகன் சாப்பாட்டை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் வீட்டிலே கூட நாம் என்ன செய்ய முடியும், ஒரே சகனிலே எல்லோருமாக இணைந்து நாம் சாப்பிடுகிற போது அதிலே நிறைந்த ஒரு பரக்கத்து உண்டாகிறது. இன்னா அஸஹாபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலு யா ரசூலல்லாஹ் இன்னா நௌகுல் வலா நஸ்பஹு. யா ரசூலல்லாஹ், நாங்கள் சாப்பிடுகிறோம், ஆனால் எங்களுக்கு வயிறு நிரம்புவதில்லை, பசி எடுக்கிறது, வெகு சீக்கிரமாக பசி எடுக்கிறதே என்று நண்பர்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வினவிய போது சொன்னார்கள், பல அல்லக்கும் தப்தரிக்கும், நீங்கள் பிரிந்து சாப்பிடுகிறீர்கள் போட்டிருக்கிறது, இணைந்து சாப்பிடாமல் அவரவர் தனியே சாப்பிடுவீர்கள் போட்டிருக்கிறது. சஹாபியில் சொன்னார்கள், ஆம் யா ரசூலல்லாஹ், ஃபஜ்தமியு அலா தஆமிக்கும், வீட்டில் உள்ளவர்கள் எல்லோருமே ஒருமுகமாக இணைந்து நீங்கள் சாப்பிடுங்கள். வதுகுர் இஸ்மல்லாஹி அலைஹி, உண்ண தொடங்குகிற போது ஒருவர் பிஸ்மல்லா சொல்ல எல்லோருமாக சேர்ந்து பிஸ்மல்லா சொல்லி சாப்பிட்டு பாருங்கள், யுபாரக் லக்கும் ஃபீஹி என்று சொன்னார்கள். உங்களுக்கு அந்த உணவிலே பரக்கத்திருக்கும். வயிறு நிரம்புவதில்லையே, பசி தீருவதில்லையே, தாகம் தணிவதில்லையே என்கின்ற கவலை உங்களுக்கு ஏற்படாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நவின்றிருக்கிறார்கள். இது ஒரு அருமையான பண்பாடு. அன்பான பெருமக்களே, நம்முடைய குடும்பங்களிலே அந்த பண்பாடுகள் புதுப்பிக்கப்பட வேண்டும். ஒரு காலத்திலே இது போன்ற ஹதீஸ்களை பின்பற்றுகின்ற வகையில் தான் குடும்பமாக சேர்ந்து உணவருந்தினார்கள். அதிலே பரக்கத்து இருக்கிறது என்பதை அவர்கள் நன்கு விளங்கினார்கள். மட்டுமல்ல, உணவு அருந்துகிற போது முழுமையாக நாம் சாப்பிட வேண்டும். அதுல ஒரு பருக்கை கூட வீணாகி விடக்கூடாது. அதை நாம் சர்வ சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. விருந்தோம்பலில் நாம் இருந்தாலும் சரி, ஆயிரக்கணக்கான மக்களுக்கு மத்தியிலே நாம் விருந்து உண்டாலும் சரி, வீட்டில் நம்முடைய குடும்பத்தினரோடு நாம் உணவருந்தினாலும் சரி, நம்முடைய உணவு வகையிலே நமக்கு பரக்கத்து உண்டாக வேண்டும் என்றால் அந்த தட்டை வலித்து சாப்பிட வேண்டும். மட்டுமல்ல, கைகளை சூப்பியும் நாம் சாப்பிட வேண்டும். அதை நாம் ஒரு அநாகரிகமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது. இது சுன்னத்த நபவியா. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்து தந்த ஒரு உயரிய சுன்னத் என்கிற அடிப்படையிலே நாம் இதை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், அன்னலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள், அமரபில் லஅக்கில் அசாபி வஸ்ஸஹீஃபா, விரல்களை சூப்பி நீங்கள் சாப்பிடுங்கள், தட்டையிலே வலித்து நீங்கள் சாப்பிடுங்கள். இன்னக்கும் லா ததுரூன ஃபி ஐயி தாமிஹி அல் பரக்கா, உணவிலே எந்த பகுதியிலே பரக்கத்து இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியாது என்று சொன்னார்கள். நம்முடைய பிள்ளைகளையும் அவ்வாறு நாம் பழக்க வேண்டும். கடைசி வரை நீங்கள் உணவுகளை சப்பி சாப்பிடுங்கள் என்று நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் உணர்த்த வேண்டும். பிள்ளைகளுடைய எதிர்காலம் நன்றாக இருக்கும். என்றைக்கும் அவர்கள் பசி பட்டினியோடு சிரமப்பட மாட்டார்கள்.
அவருடைய பொருளாதாரத்திலே, உணவு வகைகளிலே அல்லாஹ் நிறைந்த பரக்கத்தை தந்துருவான். சிந்தித்தும் சந்தேகமே கிடையாது. யோசித்து பார்க்க வேண்டும் அன்பான பெருமக்களே. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை பகிர்ந்தார்கள். பல்வேறுபட்ட நோக்கங்களோடு, பல்வேறுபட்ட உயரிய வழிகாட்டுதல்களோடு சொன்னார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அறிவிப்பு, தஆமுல் இஸ்னைனி காஃபி ஸலாஸா. ஒரு வீட்டில் இருவருக்கு உணவு சமைக்கப்பட்டால் அது மூவருக்கு போதுமானதாக இருக்கும், மூவருக்கு சமைக்கப்பட்டால் நால்வருக்கு போதுமானதாக இருக்கும் என்று தொடர்ந்து சொன்னார்கள். பரக்கத்து கிடைக்கும். 3 பேர் நீங்கள் சாப்பிட வேண்டும் என்றால் இருவருக்கு தேவையான உணவை சமைத்தாலே போதும், அதில் அல்லாஹ் பரக்கத்து செய்வான். இந்த ஹதீஸினுடைய தாத்பரியம் அதுதான். இந்த ஹதீஸினுடைய சொல்லப்போனால் அதற்கு பின்னாலும் கூட சற்று உணவு மிஞ்ச வாய்ப்பு இருக்கிறது. இது பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருள் வாக்கு. அது ஒரு மூமினுடைய உணவிலே பரக்கத்து இருக்கிறது என்பதைத்தான் அங்கே நமக்கு சொல்லி காண்பிக்கிறார்கள். குறைந்த உணவிலேயும் பரக்கத்து இருக்கும். குறைந்த உணவிலேயும் சில குடும்பங்களிலே குடும்ப உறுப்பினர்கள் மிக குறைவாகவே இருப்பார்கள். பிள்ளைகள் எல்லாம் வெளிநாடுகளில் இருப்பார்கள், வெளியூர்களில் இருப்பார்கள். பெரியவர்கள் மட்டும்தான் வீட்டில் இருப்பார்கள். இருவருக்கு மட்டும் சமைப்பார்கள். பகலிலே சமைக்கின்ற அந்த உணவு இருக்கிறதே, இரவு நேரத்துக்கும் கூட அவர்களுக்கு போதுமானதாக இருக்கும். இது அனுபவபூர்வமான உண்மை அன்பான பெருமக்களே. காரணம், ஒரு மூமின் ஈமானோடு சாப்பிடுகிறான். சுக்ரியா, அல்லாஹுக்கு நன்றி செலுத்தியவாறு சாப்பிடுகிறான். அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி சாப்பிடுகிற போது அல்லாஹ் என்ன செய்கிறான்? நம்முடைய பொருளாதாரத்திலே பரக்கத்து செய்யல, நசீதன்னக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நீங்கள் நன்றி செலுத்தினீர்கள் என்றால் உங்களுடைய செல்வத்திலே, உங்களுடைய உணவு வகையிலே நாம் பெருக்கத்தை ஏற்படுத்துவோம் என்று சொல்லுகிறானே, அந்த பெருக்கம் தான் அன்பான பெருமக்களே. ஆம், ஒரு மூமின் இருக்கிறாரே, ஒரு இறைப்பையிலே சாப்பிடுகிறார். ஆனால் ஒரு காஃபிர் இருக்கிறாரு, 7 இறைப்பையிலே சாப்பிடுகிறார் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது என்ன அந்த ஹதீஸ்? அந்த ஹதீஸினுடைய விளக்கம் என்ன? இந்த ஹதீஸை பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது எடுத்துரைத்தார்கள்? அவருடைய வீட்டிற்கு ஒரு விருந்தாளி வந்திருந்தார், ஒரு காஃபிர் விருந்தாளி. அந்த நேரத்திலே உணவு வகைகள் எல்லாம் பேரிச்சம்பழமாக இருக்கும், ஆட்டுப்பால் இருக்கும், தண்ணீர் இருக்கும், ரொட்டி இருக்கும். இது போன்ற உணவு வகையில் தான் இருக்கும். அந்த நேரத்திலே ஆட்டுப்பால் இருந்தது. முதலிலே ஒரு கோப்பை நிறைய ஆட்டுப்பாலை கறந்து கொடுத்தார்கள் அந்த காஃபிர் நண்பருக்கு, லைஃபுக்கு, கெஸ்டுக்கு குடித்தார். மறுபடியும் திரும்ப கொடுத்தார்கள். கிட்டத்தட்ட 7 கோப்பைகள் பாலை அவர் அருந்தினார். 7 கோப்பைகள் அருந்தினார். இது பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலே வைத்து நடந்த சம்பவம். இரவு தங்கினார், காலை எழுந்தார், இஸ்லாத்தை தழுவினார். அதற்கு பின்பு அவருடைய பசி அமர்த்த வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஒரு கோப்பை பால் தரப்பட்டது. அந்த நேரத்தில் உணவாக அதுதான் இருந்தது. ஒரு கோப்பைக்கு மேலே எம்மால் பால் அறந்து முடியவில்லை என்று சொல்லிவிட்டார். முதலிலே அவர் காஃபிராக இருந்தார், இப்போது காலையிலே அவர் முஸ்லிமாக இருக்கிறார். ஒரு மூமினுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர் கொஞ்சமாக சாப்பிட்டாலும் கூட அந்த கொஞ்ச உணவிலேயே பரக்கத்து வைத்திருக்கிறார். இதை நாம் நம்பியாக வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில இது அனுபவபூர்வமான உண்மை. அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, அதைத்தான் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகிர்ந்தார்கள். ஒரு மூமின் ஒரு இறைப்பையிலே சாப்பிடுகிறார். ஒரு காஃபிர் இறை நிராகரிப்பாளர் இருக்கிறாரே, சபஅத் அம்ஆ 7 இறைப்பைகளிலே சாப்பிடுகிறார் என்று சொன்னார்கள். இதுதான் பரக்கத்து அன்பான பெருமக்களே. நம்முடைய குடும்பத்திலே நமக்கு பரக்கத்து தேவை, அருள் வளமும் தேவை, பொருள் வளமும் தேவை. எல்லா வகையிலையுமே பரக்கத்து நமக்கு தேவை. ஏன் இந்த மாதத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இவ்வாறு துஆ செய்தார்கள்? அல்லாஹும் பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான் வ பல்லிகனா ரமதான் என்று துஆ கேட்டார்கள். மட்டுமல்ல, கேட்கும்படி நம்மிடத்திலே அவர்கள் எடுத்துரைத்ததற்கான காரணம் என்னவென்று கேட்டால், இந்த மாதத்திலே நாம் செய்கிற அந்த அமல்களுடைய ஒரு பரக்கத்தின் காரணமாக இந்த மாதம் மட்டுமன்று, புனித ஷாபான் மாதம், அதனுடைய பரக்கத்தினால் ரம்ஜான் மாசத்திலே நாம் இன்னும் அதிகம் அமல்கள் செய்வோம். அதிகம் அமல்கள் செய்கிற போது
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரம்ஜான் வரை மட்டும் நம்முடைய ஆயுளை நீட்டித்து தரமாட்டான், ரம்ஜானுக்கு பின்னாலும் நீட்டித்து தருவான். இதுதான் அந்த ஹதீஸினுடைய தாத்பரியம். பரக்கத்து என்றால் நம்முடைய ஆயுளையும் பரக்கத்து உண்டாகிறது. ரமலானை அடைய செய்வாயாக என்று சேர்த்து நாம் கேட்கிறோம். ரஜபு ஷாபானிலே பரக்கத்து செய்வாயாக என்று மட்டும் நாம் கேட்கவில்லை, மாறாக எதையும் சேர்த்து கேட்கிறோம். வபல்லிகனா ரமதான என்று கேட்கிறோம். ரமதானுக்கு முன்னாலே யா அல்லாஹ் என்னை நீ வஃபாத்தாக்கி விடாதே, மௌத்தாக்கி விடாதே. ரமதான் மாதத்திலே நான் இன்னும் அமல்கள் செய்ய வேண்டும். இன்னும் நான் அமல்கள் செய்தேன் என்றால் அந்த பரக்கத்திலே அல்லாஹ் அடுத்த ஆயுளை நீட்டித்து தருவான். இதுதான் இந்த ஹதீஸினுடைய தாத்பரியம். அருமை சகோதரர்களே, பெரியவர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் ரமதானை ஏன் அடைய பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நம்மை பார்த்து அறிவுறுத்தினார்கள் என்று கேட்டால், இந்த பல்லுகனா ரமதான என்று துவா கேட்கும்படி நம்மை ஏன் அறிவுறுத்தினார்கள் என்று கேட்டால், அருமை பெருமக்களே, கூடுதலாக ஒரு மாதம் நாம் அமல்கள் செய்கிற போது அந்த அமல்களுடைய ஒரு பரக்கத் இம்மையில் மட்டுமன்று மறுமையிலேயும் கிடைக்கும். ஒருவர் நமக்கு முன்னாலே இறந்து போகிறார், நாம் சற்று காலதாமதமாக இறந்து போகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு மாசம் வித்தியாசம் இருக்கலாம், 6 மாதம் வித்தியாசம் இருக்கலாம், ஒரு வருடம் வித்தியாசம் இருக்கலாம். ஆனால் அந்த 1 மாசம், 6 மாசம், ஒரு வருஷம் நாம் கூடுதலாக அமல் செய்கிறோம் அல்ல, கூடுதலாக அமல்கள் செய்கிறோமா இல்லையா, அந்த அமல்களுடைய ஒரு பரக்கத்தை நாம் மறுமை நாளிலே பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வாய்ப்பு நமக்கு இந்த துவா மூலமாக நமக்கு கிடைக்கிறது. அல்லாஹும் பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷாபான் வ பல்லிகனா ரமதான். ரமதானையும் அடைய செய்வாயாக. குறைந்தபட்சம் கூடுதலாக ஒரு மாசமாவது நான் இந்த உலகத்திலே நான் வாழ வேண்டும். அப்படி வாழ்கிற போது இன்னும் கொஞ்சம் அமல்கள் செய்வேனே, அந்த அமல்களுடைய ஒரு பரக்கத்து கிடைக்குமே. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே நடந்த அந்த சம்பவத்தை நாம் பலமுறை நினைவு கூர்ந்திருக்கிறோம். இருவர் இஸ்லாத்துக்கு வந்தார்கள், நாயகத்தின் புனித கரம் பிடித்து. ஒருவர் முன்கூட்டியே ஷஹீதாகி விட்டார், மற்றொருவர் கொஞ்சம் காலம் கழித்து இறந்து போனார். ஹஜ்ரத் உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், முதலாம் அவர் ஷஹீதானார், அல்லாஹ்வுடைய பாதையிலே அவர் வீர மரணம் அடைந்தார். ஆனால் மற்றொருவர் இயற்கை மரணம் ஏகினார். நான் ஒரு இரவு கனவு காண்கிறேன், அந்த கனவுலே நான் பார்க்கிறேன், பின்னால் யார் இறந்தாரோ அவர் முன்னால் இறந்த அந்த ஷஹீதுக்கு முன்னாலேயே சொர்க்கத்திற்கு அனுப்பப்படுகிறார். கனவிலே நான் காண்கிறேன். எவர் வீர மரணம் அடைந்தாரோ அவர் சற்று காலதாமதத்துடன் அவர் சொர்க்கத்துக்கு செல்கின்ற அந்த ஆச்சரியமான காட்சியை கண்டுவிட்டு பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்திற்கு மறுநாள் காலையில் வந்து இந்த செய்தியை நான் சொன்னபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் விளக்கம் சொன்னார்கள். அலைஸ கது சாம பாதஹு ரமதான். முன்னால் இறந்த அந்த ஷஹீதுக்கு பின்னாலே இவர் பின்னாலே ரம்ஜானை பெற்றுக்கொண்டாரே, அந்த ரம்ஜானில் அவர் நோன்பு நோற்றாரே, அந்த பரக்கத்து அவருக்கு இருக்கிறதா இல்லையா? அதன் அடிப்படையில் தான் அவர் முன்னால் சொர்க்கத்திற்கு சென்றார். மட்டுமல்ல, கால்குலேட் பண்ணி சொன்னார்கள், வசல்லா சித்தத்த ஆலா ஃபரக்கா, 6000 ரக்காத்துகளை அவர் கூடுதலாக தொழுதிருக்கிறார் என்று சொன்னார்கள். யோசிக்க வேண்டும் அருமை சகோதரர்களே, இந்த துஆவுனுடைய மகத்துவம், இந்த துஆவுனுடைய ஒரு பரக்கத் சற்று நாம் யோசித்து பார்க்கிறோம். அவ்வளவு பெரிய மகத்துவம் இருக்கிறது இந்த துஆவுக்கு. காலமெல்லாம் நாம் வாழ்வாங்கு வாழ, வளம் கொளிக்க வாழ, மகிழ்ச்சிகரமாக, மங்களகரமாக, சுபிச்சமாக, சுகந்தமாக வாழ இந்த துஆ வழிவகுக்கும். மட்டுமல்ல, யார் யார் என்னென்ன பிரச்சனைகளிலே அகப்பட்டு கொண்டிருக்கிறோமோ, துன்பப்பட்டு கொண்டிருக்கிறோமோ, அந்த துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் அகல்வதற்கு இந்த துஆ நமக்கு வழிவகுக்கும். நாம் இந்த 3 மாதங்களையும் கேட்க வேண்டிய துஆ. அல்லாஹ் பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷாபான் வ பல்லிகனா ரமதான். என்றைக்கு புதன்கிழமை பிறை பிறந்ததோ அன்றிலிருந்தே நாம் அந்த துஆவை நாம் கேட்க ஆரம்பித்து விட்டோம். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், பரக்கத்து என்றால் என்ன அர்த்தம்? வெறும் வயிறு நிரம்புவது மட்டுமல்ல, நாம் உண்டால் பருகினால் வயிறு நிரம்புவது மட்டுமல்ல, இயற்கை உபாதைகளிலிருந்து நாம் பாதுகாப்பு பெறுவோம். வணக்க வழிபாடுகளை நாம் மிகச் சிறப்புற செய்வோம். ஒரு அலட்சியம் ஏற்படாது. வணக்க வழிபாடுகள், இபாதத்துகள் பரக்கத்தை அல்லாஹ் செய்து விட்டான் என்றால் அதிகாலையிலேயே நமக்கு கண் விழிப்பு வந்துவிடும்.
தஹஜ்ஜத் தொழுகை நேரத்திலேயே நமக்கு கண்கள் விழிக்க ஆரம்பித்து விடும். ஆம், நாம் தஹஜ்ஜத் தொழ வேண்டும், அடுத்து நாம் சுபுஹ் தொழுகையை நாம் நிறைவேற்ற வேண்டும், குர்ஆன் ஷரீஃப் ஓத வேண்டும். இதெல்லாம் அந்த பரக்கத்திலே சேரும் என்று இமாம் நபவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு எடுத்துரைக்கிறார்கள். அருமை சகோதரர்களே, பரக்கத்து என்ற வார்த்தை அது ஒரு சுருங்கிய வார்த்தை அல்ல, ஒரு ஆழமான கருத்துக்களும் தத்துவங்களும் இருக்கின்றன. எனவேதான் பல காலகட்டங்களில் நாம் பரக்கத்தை தா என்று நாம் கேட்கின்றோமா இல்லையா? என்றைக்கும் நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். நேற்று கூட நாம் திருமண மஜ்லிஸில பாரக்கல்லாஹு லக்கவனுடைய அந்த மகிமையை நாம் எடுத்து சொன்னோமே. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு போதித்திருக்கிறார்கள். நீங்கள் ஒருவரை பார்க்கிறீர்கள், அவர் உடுத்திருக்கக்கூடிய உடை உங்களை பரவசப்படுத்துகிறது, அவருடைய அழகு உங்களை ஆச்சரியப்படுத்துகிறது. ஒருவர் செல்வாக்கு படைத்தவராக திகழ்கிறார். இந்த காலகட்டங்களிலே உங்களுடைய பார்வை அவரை தாக்கிவிடக்கூடாது, கண் திருஷ்டி ஏற்பட்டு விடக்கூடாது. உடனே நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை பாரக்கல்லாஹு என்று சொல்ல வேண்டும். நமக்கே தெரிகிறது, நாம் ஆச்சரியப்பட்டு போறோம், இவ்வளவு அழகாக இருக்கிறாரே, அழகான ஆடை அணிந்திருக்கிறாரே, இவ்வளவு பெரிய அந்தஸ்தில் இருக்கிறாரே என்ற ஆச்சரியம் ஏற்படுகிற போது சமயங்கள்ல அது கண்ணீராக ஆகிவிடும். நம்மை நோக்கி எப்படி கண்ணீர் தாக்கக்கூடாது என்று நாம் நினைக்கிறோமோ அதே போன்று நம்முடைய கண்கள் பிறரை தாக்கி விடக்கூடாது. நீங்கள் சொல்ல வேண்டியது பாரக்கல்லா என்று சொன்னார்கள். இன்றைக்கு ஆட்டுக்கு பஞ்சமே இல்லை, மாடுகள் இருக்கிறது, அதுக்கும் பஞ்சம் இல்லை. ஆனால் ஆடுகள் லட்சக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான ஆடுகள் உலகம் பூராவும் அறுத்து பலியிடப்படுகிறது. ஆனால் ஆட்டு பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை. அதற்கு என்ன காரணம்? ஆட்டுக்கு ஒரு பெயரே பரக்கத்து என்று இருக்கிறது. ஆட்டுக்கு ஒரு பெயரே பரக்கத்து என்று இருக்கிறது. உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டிற்கு அவருடைய அன்பு சகோதரர் அண்ணல் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிற போது உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தம்முடைய அன்பு சகோதரருக்கு உணவு எடுத்து வைக்கிறார்கள். உணவு எடுத்து வைத்ததற்கு பின்னாலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுற்றும் முற்றும் பார்க்கிறார்கள், எங்கே பரக்கத்தை காணோம் என்று சொன்னார்கள். பரக்கத்து இருக்கிறது, கொஞ்சம் பொறுங்கள் என்று சொல்லி ஆட்டிறைச்சியை கொண்டாந்து வைத்தார். ஆட்டிறைச்சி எங்கே இருக்கிறது என்று கேட்பதற்கு பகரமாக அவர்கள் கேட்டது பரக்கத்து எங்கே இருக்கிறது என்று. அந்த பரக்கத்து அந்த ஆட்டிலே இருக்க போய்தான் இன்றைக்கு லட்சக்கணக்கான ஆடுகள் உலகம் பூராவும் அறுக்கப்பட்ட போதும் கூட அந்த ஆட்டு பஞ்சம் என்பது இல்லை. அருமை சகோதரர்களே, பரக்கத்திற்கு அவ்வளவு பெரிய பொருள் விளக்கம் இருக்கிறது, அதற்கு ஆழிய தத்துவம் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில பரக்கத்து தான் முக்கியம். நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே பரக்கத்து முக்கியம், அவருடைய வேலை வாய்ப்புகளிலே பரக்கத்து முக்கியம், அவருடைய உடல் ஆரோக்கியத்திலே பரக்கத்து முக்கியம். நம்முடைய பிள்ளைகள் நோயாளிகளாக இருக்கக்கூடாது, வியாதியஸ்தர்களாக இருக்கக்கூடாது. கேட்க வேண்டும். இந்த துவாவை கேட்கிற போது அந்த நியத்தோடு நாம் கேட்க வேண்டும். அல்லாஹ் பாரிக்கலனா என்றால் என்ன அர்த்தம்? அது ஒரு சம்பிரதாயமான வார்த்தை அல்ல, ஒரு ஒப்புக்கு சொல்லப்படுகின்ற வார்த்தை அல்ல. நான் சம்பாதிக்கின்ற சம்பாத்தியத்திலே செல்வத்திலே எங்கள் ரச்சகா பரக்கத்து தான். எங்களுடைய இந்த பிள்ளைகள் ஏதோ ஜும்மா தொழுவதற்காக வேண்டி சாரையாக வந்திருக்கிறாருடைய கல்வியிலே பரக்கத்தை தான், ஒழுக்கத்திலே பரக்கத்தை தான், அவருடைய பண்பாட்டிலே பரக்கத்தை தான். இத்தனை விஷயங்களும் அன்பான பெருமக்கள் அல்லாஹ் பாரிக்கலனா ஃபி ரஜப ஷாபான்ல இருக்கிறது. நாம் அதை சரியாக விளங்கவில்லை. அந்த பரக்கத்து மட்டும் கிடைத்து விட்டால், நம்முடைய துவாக்கள் மட்டும் கபூலாகிவிட்டால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிம்மதியான வாழ்க்கையை, அமைதியான வாழ்க்கையை தந்தருவான் என்பதிலே சிந்தித்தும் சந்தேகமில்லை. எனவே இந்த துவாவை நாம் தொடர்ந்து கேட்போம். இந்த உலகத்திலே வாழும் காலம் நாம் பரக்கத்து மிகுந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து மறுமை நாளிலே அல்லாஹ்வுடைய அந்த ரிதுவானுல் அக்பர் இந்த மாதத்திலே கிடைக்கிற அவனுடைய அந்த மேலான திரு பொருத்தத்தை பெறுவதற்கு நாம் முயற்சி எடுத்துக்கொள்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொருந்து கொள்ளப்பட்ட பரக்கத்து மிக்க அந்த நல்ல அடியார்கள் கூட்டத்திலே நம்மையும் நம்முடைய குடும்பத்தினரையும் சந்ததிகளையும் உற்றார் உறவினர்கள் அத்தனை பேரையும் சேர்த்துக் கொள்வானாக என்கிற நல்ல துவாவோடு நிறைவு செய்கிறோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.